என்னுடைய அருமை நண்பர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு இன்னும் நிறைய ஷேர் பண்ணி அவரோட வீடியோலாம் பிரபலப்படுத்துங்க. வணக்கம். ஹாப்பி தீபாவளி சொன்ன உடனே ஞாபகம் வருது. அனைவரும் பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க, சூப்பரா வெடிங்க, அழகா வெடிங்க. பிள்ளைகள்லாம் பார்த்து வெடிச்சிங்க. அழகா எல்லாருமே மக்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வாங்க, வந்து படத்தை பாருங்க. சூப்பரா வாழ்த்து சொல்லுங்க நண்பர்களாம். படத்துல என்ன மெசேஜ் எடுத்துட்டு வரேன்? படத்துல என்ன பண்ண விடாதுன்னு சொல்றேன். ஹீரோ நடிப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிப்பு மாதிரியே இருக்கு. நான் பக்காவா ஹீரோயின் நடிப்பு மாதிரியே ஹீரோயின் கொண்டு 2 வாட்டி சிரிக்கிறீங்க. என்ன நடக்கும்னா, என்னோட காதலி உங்கள் மனைவி ஆகலாம், உங்கள் மனைவி என்னோட காதலியாக முடியாது இல்லையா, அந்த கான்செப்ட் இதுல உருவி வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வரக்கூடாது எல்லாத்தையும் இதுல என்ன சொல்றாங்க, அவங்க லவ் பண்ண பொண்ணே அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படின்னா லவ் பியூர் லவ்வா சொல்றாங்க ரெண்டு பேருமே. யாரோட லவ் நல்லாதான் இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? வராங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வரக்கூடாது எல்லாத்தையும் வரதுல கொஞ்சம் பேட் வைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு ஏத்துக்காது ப்ரோ, சில பேருக்கு எடுக்கும். லவ் தான் படம் பிடிச்சா இருக்கு. நல்லா இல்ல, சுத்தமா கண்டா. லவ் டுடே டிராகன் மாதிரி சுத்தமா இல்ல டோட்டலா கண்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்கு? என்ன படம் பாத்தீங்க? இல்ல எனக்கு அந்த கனெக்ட் ஆகல. படம் பிரேம் டியூட் என்ன கனெக்ட் ஆகல? என்ன குறை இருக்கு? லவ்வே கனெக்ட் ஆகல, சுத்தமா கனெக்ட் ஆகல. லவ் டுடே டிராகன் மாதிரி சுத்தமா இல்ல டோட்டலா கனெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமா கனெக்ட் ஆகல. சாங் ஓகே, அது சாய் அப்படிங்கிற பிரிஸ்டர். ஃபர்ஸ்ட் படம் நீங்க தமிழ் படம், ஃபர்ஸ்ட் படம் நீங்க பிரிஸ்டர். காமெடி எப்படி இருக்கு? காமெடி சிரிக்கிறான். காமெடி காமெடி ஓகே, பட் கதை என்ன சொல்லிக்க ஒண்ணுமே கனெக்ட் ஒண்ணுமே இல்ல. காமெடி எப்படி இருக்குது? அதுவும் காமெடி ஓகே, காமெடி சூப்பரா இருந்துச்சு. காமெடி சரி ரீல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லா படம். ஏதோ படத்தை வந்து மத்த படம் கம்பேர் பண்ற மாதிரி கதைகள் எந்த மாதிரி சொல்றாங்க? அது எப்படி எந்த மாதிரி? விஜய் படம் மாதிரி ஒண்ணு இருக்குது, தெலுங்கு படம் மாதிரி, அப்படியே தெலுங்கு படம் சச்சின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி ஆனா பிரதீப் சூப்பரா அடிச்சிருக்காரு, பயமா அடிச்சிருக்காரு. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. சச்சின்லாம் ஏதோ ஒரு விஜய் படம் சொன்னாங்க. இந்த படம் பேர் தெரியல ஆக்சுவலா. விஜய் படம்னா எதை சொல்றீங்க? சரி ஓகே, தேங்க்யூ சோ மச். இல்ல சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இல்லைங்க, பெஸ்ட். தேங்க்யூ. சார் படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. சில பேருக்கு ஏத்துக்காது ப்ரோ, சில பேருக்கு எடுக்கும். லவ் தான் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சுசுறுமா படம். இல்ல படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் பேட் வைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய பேட் வைட்ஸ் எல்லாம் இருக்கு. சார் படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் எப்படி பாக்கலாண்ணே. சார் படம் நல்லா இருக்கு. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. சார் படம் எப்படி சார் இருக்கு? நல்லா. ஓகே, தேங்க்யூ சார். படம் எப்படி இருக்கு? இன்னும் கேட்காதீங்க ப்ரோ. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. படம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சார் படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. இதெல்லாம் போட்டு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, காமெடியா சூப்பரா இருந்துச்சு. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சார் வராங்க நல்லா இல்ல. நைஸ். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சார் மெசேஜ் சொல்றாங்க படத்துல? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம், அதுக்கு நீங்க லைன்ல போயிடுச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம் தான். அந்த நாட்கள்னு படம் இல்ல, அது பாக்கியராஜோட ரசிகர் இருப்பாரு நினைக்கிறாரு டைரக்டர். அதனால அந்த படத்தை தழுவி அந்த கான்செப்ட்ல என்ன நடக்கணும்னா, என்னோட காதலி உங்கள் மனைவி ஆகலாம், உங்கள் மனைவி என்னோட காதலியாக முடியாது இல்லையா, அந்த கான்செப்ட் இதுல உருவி. ஆமா, இதுல அதுலயே அது லவ் பண்ற பொண்ணே திரும்ப கல்யாணம் ஆகி திரும்ப பண்ணி திரும்ப சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு 80s ஸ்டைல் ஆஃப் இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு ப்ரோ வேற லெவல் ப்ரோ. வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வரக்கூடாது எல்லாத்தையும் இந்த படத்துல சூப்பரா இருக்கு படம், கலக்கல். ஹீரோ நடிப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிப்பு மாதிரியே இருக்கு. நான் பக்காவா இருக்கு. ஹீரோயின் ஹீரோயின் நடிப்பு மாதிரியே இருக்கு. ஹீரோயின் கொண்டு 2 வாட்டி சிரிக்கிறியே அப்படி இப்படி. சரி ஓகே, அடுத்து காமெடி எப்படி இருக்கு? முதல்ல காமெல்லாம் பக்காவா இருக்கு. என்டர்டெயின்மெண்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா லவ், செகண்ட் ஃபுல்லா தரமா இருந்துச்சு. தரம் லவ். சரி ஓகே, ஃபீலிங்ஸா இருந்தாலும் சிரிப்பா கொண்டு போயிட்டாங்கண்ணா. ஃபீலிங்ஸா தான் சிரிப்பா கொண்டு போயிட்டாங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து என்ன சொல்லுவாங்க படத்துல என்ன மெசேஜ் எடுத்துட்டு வரேன்? படத்துல என்ன வந்து லவ் கருமத்தோட பண்ண விடாதுன்னு சொல்றாங்க. லவ் ஃபெயிலியர் ஆகி ஓடிட்டு இருக்கா இல்ல சக்சஸ் ஓடிட்டு இருக்கா? லவ்வே கிடையாது, நான் வாழ்க்கிறேன். லவ் வந்து failure ஆயிடுச்சு. பெரிய வேலைக்கு போமா அவ்வளவுதான். இது என்ன புக்கு? இது வந்து அந்த கதை, அந்த படத்தை பத்தி லைட்டா எழுதி வச்சிருக்காங்க. சொல்லு படிச்சு சொல்லு. அப்படி இல்லையா? சரி ஓகே ஓகே. இங்க வா, இன்னொரு கேட்போம். சரி, இது இப்ப சுறுசுறுப்பா இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். இது ஸ்லோ ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட்ல டக்கு வந்துச்சா? பக்காங்க. ஓகே, ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன்னா தரமா இருக்குண்ணா. ஒரே ஒரு ஃபைட் சீன் தான். நான் ரசிகரா நீங்க? இல்ல பொதுவா சொல்றேன். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சொல்ல முடியல. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்க படத்துல? என்ன ஒரு மெசேஜ் எடுத்து போறீங்க? அதான் நம்ம மெயின் படம் பார்க்கறோம். இதுல என்ன சொல்றாங்க, அவங்க லவ் பண்ண பொண்ணே அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட விருப்பம் என்னவோ அதை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. இதே கதை மாதிரி இருக்கு. சரி ஓகே, தேங்க்யூ. என்ன நம்மளோட ஸ்டோரியும் அப்படிதான். ஆக்சுவலா நானும் ஒரு லவ் ஃபெயிலியர், ஓகேவா? அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு, நான் கதை எழுதி வச்சுக்கிறேன். இங்க வந்து வேற மாதிரி இருக்கேன். டிக்கெட் எடுத்துருக்கேன். காலைல நான் பார்க்க முடியல, பார்த்துருவோம். கண்டிப்பா அந்த ரிவ்யூ நிறைய பசங்க சொல்லியிருப்பாங்க, ஜாதி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க. டியூட் படத்தை வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போறேங்க. எல்லாரும் வந்து ஒரு சரிங்க படம் பார்க்கலாம் சார். படம் எப்படி படம் நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி என்ன மெசேஜ் சொல்றாங்க? மெசேஜ் நல்லா இருக்கு. லவ்க்காக போராடுறாங்க அப்படிதான். ஓகே. பாட்டி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன கருத்து சொல்லுங்க பாட்டி? சரி ஓகே. இப்போ என்ன மெசேஜ் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஸ்டோரி பக்காவா எழுதி வச்சிருந்தேன். லவ் ஸ்டோரி தான். அதான் சொல்லுவாங்களா, ஒரே குட்டையில ஓடுன மாதிரியே இப்போ சினிமாமாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. படம் பார்த்தா தெரியும் நம்மளோட சேனல் வந்திருக்கா என்ன அப்படின்னு தெரியல. சரி, கண்டிப்பா டியூட் படத்தை வந்து பசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சில பேர் வந்து நல்லா இருக்குன்னாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. எதுவுமே நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. ஓகே, யாரும் சொல்லுங்க முடிவு பண்ணாதீங்க. நான் படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு இன்டோர்ல நான் ரிவ்யூ கொடுக்குறேன். லைவ் கொடுத்தா கொடுப்பேன், இல்லைன்னா இன்டர்வியூ போட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து படத்தை ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறேன். காலையில இருந்து வர முடியல, ட்வீட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் விக்ரம் பையன் நடித்த பைசன் அது கூட நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். ஆனால் பார்க்க முடியல. ஆக்சுவலாக நம்ம டைமிங் இல்லை. இப்போ செகண்ட் ஷோ வந்து ட்வீட் பார்க்க போறோம். கண்டிப்பா இன்ட்ரோலயே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து விக்ரம் பையன் நடிச்ச படத்தை வந்து நாளைக்கு நான் பார்த்துட்டு கண்டிப்பா நான் ஷோ பார்க்கணும், மைட் பார்க்கணும், செகண்ட் ஷோ பார்க்கறது தெரியாது. பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஒரு படம். என்ன மெசேஜ் சொல்றாங்க? எப்படின்னா லவ் பியூர் லவ்வா சொல்றாங்க ரெண்டு பேருமே. யாரோட லவ் உண்மை? சில பேர் நல்ல இல்லைங்கிற என்ன நல்லாதான் இருக்கு. லவ் பண்ணவங்களும் சரின்னு சொல்லலாம். லவ் பண்ணவங்க ஃபீலிங் லவ் பண்ணவங்க பார்க்கலாம். சொல்லலாம். என்ன மெசேஜ் சொல்றாங்க? படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் தானே. நல்லா இருக்கு. ஃபுல்லாவே சரியான ட்விஸ்ட். பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரான எல்லாமே நல்லா இருக்கு. தீபாவளிக்கு மஜாவா இருக்குமா? சூப்பரா இருக்கு. வாழ்த்து சொல்லுங்க நண்பர்களாம். ஹாப்பி தீபாவளி எல்லாரும் பார்க்குற எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. Thank you so much. நானும் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி தீபாவளி சொன்ன உடனே ஞாபகம் வருது. அனைவரும் பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க, சூப்பரா வெடிங்க, அழகா வெடிங்க. பிள்ளைகள்லாம் பார்த்து வெடிச்சிங்க. அழகா எல்லாருமே மக்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வாங்க, வந்து படத்தை பாருங்க. பேசுமா பேசு. ஆக்டர் இஸ்மாயில் டி. ஆக்டர் இஸ்மாயில் டி.